இன்றைக்கி லீவு நாளுங்கிறதுனால அப்படியே தோட்டத்துக்கு அப்படியே பகல் வேலையில் அப்படியே போயிருந்தேன். என்னுடைய வண்டி சத்தத்தை கேட்டோடனே இந்த கூசுவாத்துங்கள்லாம் அப்படியே சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வீட்டிலேருந்து தீவனத்தெல்லாம் அப்படியே கொண்டு போயிருந்தேன். வேலையாக இந்த பறவைகளுக்கு இந்த தீவனம், அதாவது அரிசி, கம்பு எல்லாத்தையும் அந்த தீவனத்தை எல்லாம் கலந்து அப்படியே இந்த பறவைகளுக்கெல்லாம் ஒரு 4-5 இடத்துல அப்படியே தீவனம் போடுவேன். கோழிகளுக்கெல்லாம் பசியாட்டுக்கு போட்ட உடனே எல்லாம் சாப்பிட்டு இருந்ததுங்க. இந்த கூஸ்வாத்து தான் என்னை பார்த்து அப்படியே கத்திகிட்டே இருந்தான். தண்ணி தொட்டியில் கொஞ்சம் சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் மாற்றி வச்சோம்னு வச்சுக்கோங்க, இந்த பறவைகள்லாம் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே கொஞ்சம் ஆடுங்க. அப்படி தான் இன்றைக்கி இது தண்ணி தொட்டியில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே இறச்சி ஊற்றிட்டு வேறு தண்ணி மாற்றிட்டு கொஞ்ச நேரம் இந்த பறவைகளோட கொஞ்ச நேரம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம லீவுங்கிறப்ப பறவைகளோட கொஞ்ச நேரம் இருக்கிறது. அப்போ தான் அந்த வாத்துங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வாழை மரத்தையே சாய்ச்சி வச்சுங்க. அந்த தொங்குற வாழை இலையெல்லாம் தாவி 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 அப்படியே கொத்தி கொத்தி அப்படி பிடிச்சிட்டு இருந்தது. அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் அதை வாத்து பக்கத்துலேயே உக்காந்துட்டேன். இந்த வாத்துங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஜம்ப் பண்ணி வாழை இலையெல்லாம் ஜம்ப் பண்ணி இழுத்து சாப்பிட்றதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தண்ணி செடிகளுக்கெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கனால தண்ணி செடிகளுக்கு விட்றப்ப இந்த வாத்துக்களுக்குன்னா தண்ணிலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி இந்த சேத்துல தண்ணியிலலாம் அப்படியே ஆடுறது கொஞ்ச நேரம். இந்த தண்ணியில் ஆடிட்டு இங்கே அங்கேயும் ரெக்கையை விரிச்சிட்டு அப்படியே ஓடுங்க. ஒரு வாத்து நிறையா முட்டை விட்டுருக்கு. கூண்டில் அப்படியே மேலே ஏறி நின்று அந்த முட்டையில் அடை காக்கிறதுக்கோசரம் கூண்டு மேலே அப்படியே ஏறி நின்றுருந்தது. இப்போல்லாம் கிண்ணி கோழிலாம் நம்மளை கண்டு பயப்படுறதில்ல. பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸாக தீவனம் சாப்பிட்றது. அப்படிதான் சரி. தண்ணி தொட்டிக்கு தண்ணிலாம் விட்றப்போ இந்த வாத்துக்கள்லாம் தண்ணி சத்தத்தை கேட்டோன்னா அப்படியே வரிசையாக வருங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். தோட்டத்துலலாம் ஏராளமான கொய்யாப்பழம். அதை இயற்கையோடு அந்த கொய்யாப்பழத்தை பறித்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டே வேறு லெவல். தண்ணி தொட்டியில் தண்ணி மாற்றி வச்சோன்னே அந்த கூசு வாத்துகளுக்கு ஒரே குஷி. ஜாலியாக அந்த தண்ணி தொட்டியில் இறங்கி தண்ணியில் அப்படியே ஆடிக்கிட்டு இருந்தது, குளிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. அதுவும் அந்த செடிக்கு தேங்குற தண்ணியில் சேத்துல இந்த கூசு வாத்துலாம் ஆடுறது. அதுவும் அந்த பச்சை பசேர்னு மரங்களுக்கு இடையே இந்த கூசு வாத்து வெள்ளை வெள்ளையர்னு தெரிகிறது அவ்வளோக்கு அழகாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் அந்த பண்ணுற சேட்டைகள்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி ரொம்ப நேரம் இன்றைக்கி தோட்டத்தில் பறவைகளோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ திரும்பவும் அந்த வாத்துங்கள்லாம் அந்த வாழை மரத்தை இழுத்து இழுத்து ஜம்ப் பண்ணி சாய்ச்சிருச்சிங்க. சரின்ட்டு கொஞ்ச நேரம் பறவைகளோடு இருந்துட்டு வீடு கிளம்பிட்டேன்.